வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். திருக்கோவிலில் வெளிநாட்டு பெண்ணை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தியவர் கைது. திருக்கோவில் பகுதியில் வெளிநாட்டு பெண் ஒருவரை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக பரவியதை அடுத்து கல்முனையின் மாரண்டமடு பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் திருக்கோவில் பகுதியில் பல வாடகை வீடுகளில் தனது மனைவியுடன் வசித்து வந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் முன்னர் வசித்து வந்த பல இடங்களுக்கு அதிகாரிகள் சென்றனர். சந்தேக நபர் மற்றும் அவரது மனைவியின் தேசிய அடையாள அட்டைகளின் நகல்களும் அத்தகைய ஒரு இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. அத்துடன் விசாரணைகளில் சந்தேக நபர் 3 நாட்களுக்கு முன்பு தனது வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் தனது தலைமுடியை மொட்டையடித்து கைது செய்வதை தவிர்க்க முயற்சியில் தனது தோற்றத்தை மாற்றியிருந்தார். முன்னதாக குறித்த நபர் முச்சக்கர வண்டியில் பயணிக்கும் ஒரு வெளிநாட்டு பெண்ணிடம் தன்னை அநாகரிகமாக வெளிப்படுத்துவதை காட்டும் காணொளி வெளியானது. அத்துடன் இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட 24 வயதான நியூசிலாந்து சுற்றுலா பயணி இலங்கை சுற்றுலா காவல் பிரிவில் மின்னஞ்சல் மூலம் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாட்டை செய்திருந்தார். செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு வந்த அந்த பெண் அக்டோபர் 25ஆம் தேதியன்று அர்கன்குடாவில் இருந்து பாசிக்குடாவுக்கு முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திருக்கோவில் பகுதியில் சந்தேக நபரை சந்தித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் தான் சந்தேக நபர் இந்த அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்கள் ரேடியோ மன்னார். மன்னார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.